ஹாய், நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி கிளாஸ் 2 பார்டர் பெல்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்டர் பெல்ட்டு நம்ம எப்படி போடுறதுனா, நம்ம லைன்ஸ் ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நல்லா லென்த்தாக போடுங்க. லென்த்தாக தின் லைன் திக் லைன் கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு பார்டர் பெல்ட் போடுறோம் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணணும். ஒன்று ஹம்ப் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி திக் லைன் தின் லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணணும். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே சின்ன சின்னதான வெயின்ஸ் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி நமக்கு அது பார்க்க ஒரு லீஃப் மாதிரி தெரியும் இல்லையா, அதுக்காக நான் வெயின்ஸ் தான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். அது கீழே ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம செகண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 தின் லைன் அதுக்கப்புறமா திக் லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு தின்னான லைன்ஸ் கொடுத்து டாட் தான் நம்ம வைக்க போகிறோம். டாட் ஈவனாக வைக்காமல் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி நம்ம டாட் வச்சோன்னா இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே தின் லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தேர்டு டிசைன் பார்த்திங்கன்னா தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் தான் போடுறோம். ஹம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக ஈவனாக போட ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஸ்டார்டிங்கில் வரலைனாலும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹம்ப்பு லைன் எல்லாமே வந்துடும். இப்போது 2 சைடுமே நான் ஹம்ப் கொடுத்து அந்த பார்டர் பெல்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டர் டிசைன் மேங்கோ தான் நான் கொடுக்குறேன். மேங்கோ நல்லா போல்டாக கொடுக்கணும். தின்னான மேங்கோவாக கொடுக்காதீங்க, அது பார்க்க அவ்வளோ லுக்காகவே இருக்காது. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நல்லா அந்த ஸ்டார்டிங் பண்ணுற இடம் மட்டும் நல்லா போல்டாக இருக்கணும், ஃபினிஷ் பண்ணுற இடம் தின்னாக இருக்கணும். இது போலவே ஃபுல்லாக மேங்கோ கொடுத்துட்டு கீழே கர்வ் லைன் கொடுத்து அதை ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க, பொறுமையாக போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு டிசைனுமே நீட்டாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இந்த ஃபோர்த் ஒனுக்கு 2 தின் லைன் கொடுத்துட்டு அது கீழே சின்னதாக ஹம்ப் கொடுத்துருக்கேன். இதோட சென்டர் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம டியர் ட்ராப்ஸ் தான் கொடுக்குறோம். டியர் ட்ராப்ஸ் ஃபில்லிங்ஸ் வர ஹம்ப் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த டியர் ட்ராப்ஸ் எப்படின்னா சிங்கிளாக ஒரு டாட் வச்சு அதில் இருக்க பேஸ்ட்டையே நம்ம இழுத்து விடணும். தனியாக அதுக்குன்னு நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஒரு டாட் நல்லா போல்டாக வச்சுட்டு அதில் இருக்க பேஸ்ட்டையே நம்ம லைட்டாக இழுத்து விட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான டியர் ட்ராப்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது நார்மலாக ட்ரெடிஷ்னல்லாம் இந்த டிசைன் வர்றது தான். பார்டர் பெல்ட்டில் ஒரு தின் லைன் 2 திக் லைன் கொடுத்துட்டு அதில் இருக்க பேஸ்ட்டையே நம்ம லைட்டான கர்வ் கொடுத்து இழுத்து விடணும். 2 சைடுமே ஈவனாக இழுத்து விடணும். ஒன்றோட ஒன்று டச் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ஆகலைனாலும் பரவாயில்ல. அது ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் நமக்கு தெரியும். இது பார்க்க ஒரு லீஃப் டைப் மாதிரி இருக்கும். இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் சின்ன சின்னதாக ஹம்ப் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 6th ஒன் பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரியே பார்டர் பெல்ட் தின் லைன் திக் லைன் கொடுத்துருக்குறோம். அது சென்டரில் பார்த்திங்கன்னா கர்வ் லைன் தான் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் கர்வ் லைன்லாம் பார்த்தது தான். அந்த கர்வ் லைன் கொடுத்துட்டு சைடில் இருக்க கேப் எல்லாமே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் எப்படி ஃபில் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபில் பண்ணி இந்த ஒர்க்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். செவன்த் டிசைன் பார்க்கலாம். இது ஒரு சிங்கிள் ஸ்பைரல் தான் நான் கொடுத்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். 2 லேயர் தின் லைன் கொடுத்துருக்குறேன். அது சென்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பைரல் போட்டால் போதும். நமக்கு நல்லா போல்டாக போடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்டர் பெல்ட் கொடுக்கும்போது அந்த டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு இடமும் நம்ம போல்டாக போடுறோம். இப்போது நான் கொடுத்துருக்கிற அந்த சிங்கிள் ஸ்பைரல் போட்டுட்டு அது கீழே சின்னதாக ஒரு கர்வ் லைன் கொடுத்து சென்டரில் இருக்க கேப் எல்லாமே நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இந்த லைனை இன்னும் கொஞ்சம் நம்ம போல்டாக மாற்றணும்னா டாட் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி ஹம்ப் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான டிசைன் தான். 2 லேயர் நம்ம தின் லைன் கொடுத்து ஹம்ப் கொடுத்தாச்சு.
சென்டரில் வந்து ஆல்ஃபபெட்டிக்ஸில் எப்படி நம்ம எல் போடுவோமோ அதே மாதிரி எல் போட்டுட்டு ஆப்போசிட்டாக ஒரு 7 மாதிரி போட்டு அந்த ஒர்க்கை நல்லா போல்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு 9th ஒன் பார்க்கலாம். இதுக்கும் ஒரு தின் லைன், அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஹம்ப் கொடுத்துருக்குறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு ஹேங்கிங் டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு அது சென்டரில் வந்து பால் மாதிரி கொடுத்துக்கலாம். ஈவனாக இல்லாமல் ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கர்வ் டிசைன் கொடுத்து ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டு ஒன்று பார்டர் பெல்ட். நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபபெட்டில் டீ போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம போடுறோம். ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த டைரக்ஷனில் நம்ம போடுறோம். போட்டுட்டு 2 லேயர் ஹம்ப் கொடுத்துருக்குறேன். ஹம்ப் நம்ம எந்த லேயர் கொடுத்தாலுமே அது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது மேலேயும் கீழேயுமே 2 லேயர் கொடுத்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.